ஜனவரியிலேருந்தே இருக்கு அந்த 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 ஆமா. ட்வீட்டு. ஆனால் திருப்பி வந்து அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கு. ஓகே. இவ்வளோ நாளாக அந்த செய்தி தெரியாமல் இருந்திருக்கு. கரெக்டாக யாரோ எடுத்து போட்டிருக்காங்க. கரெக்டாக இந்த நேரம். கரெக்டா அஜித்துக்கு எதிரானவர்கள் போட்டாங்களா? ஆமாம், எதிரான ஆட்கள் தான். ஓகே. எதிரான ஆட்கள்லாம் அதை பரப்புறாங்க. பரப்பி இதை போட்டு அஜித் மேல ஒரு 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 க்ளீன் இமேஜ் விழுந்துகிட்டே இருக்கு, அதை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க. இது வந்து ஜனவரியிலே போட்டது தான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசமா அந்த அப்படியே தான் கிடப்பில் கிடக்கு. யாரும் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் இப்போ எடுத்து அதை வெளியில் போட்டு கொண்டு வந்த பிறகு தான் அது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. குறிப்பாக இவங்க அஜித் அவர்கள் 1992 வந்து உள்ள இண்டஸ்ட்ரியில் வரும்போது அப்போயே ஓரளவு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. இதயம் படத்தின் மூலமாக வந்து பெரிய அளவில் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அஜித் அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்களா? அதையுமே அதில் போட்டுருக்கதா சொல்கிறாங்க. இல்லை, அது அப்படிலாம் கிடையாது. அஜித்துக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சது தமிழ் சினிமாவுக்குங்கிறது எஸ்பிபி தான் காரணம். இல்லை, அது ஃபர்ஸ்ட் படம். அடுத்தடுத்த படங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. அடுத்தடுத்த முதல் படத்திலே அஜித் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறிட்டார். நல்லா ஞாபகம் இருக்குது. குமுதம்ல அட்டை படத்தில் அஜித்தோடைய ஃபோட்டோ வருது. அப்போ படம் பார்த்தோடனே, அந்த அட்டை படத்தை பார்த்தோன்னே பலரும் சொன்ன விஷயம், இந்த பையன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்டு வர போகிறான். ஏன்னா குமுதம் வந்து அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மேகசின். அப்போ சேட்டலைட் டிவிலாம் அப்போலாம் வந்துட்டு இருக்க டைமு. அந்த நேரங்களில் குமுதத்தினுடைய அட்டை படத்தில் அமராவதி படத்தினுடைய ஒரு ஸ்டில்ல ஒன்று எடுத்து அது அட்டையில் போட்டிருக்காங்க. முதல் அட்டை படத்தில். மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. அப்படி போட்டிருக்க அஜித் வந்து அஜித்துக்கு ஒரு இதாகிடுச்சு. அந்த அமராவதியிலேருந்தே படங்கள் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சு. நிறையா பண்ணாங்க. காதல் கோட்டை ஒரு பெரிய பிரேக், எல்லாருக்குமே தெரியாது. படத்தினுடைய கதை இது. அதுக்கு பிரேக். அதுக்கப்புறம் மணிரத்னம் கம்பெனிக்கு போனார். ஆசை அப்படி இப்படின்னு அவருடைய லைஃப் எங்கேயோ போயிடுச்சு.